夏天会因为谁而放慢了脚步，热闹的蝉鸣，复杂心情，不知道未来有怎样风景。电影会因为谁而重写了剧情，突然的暴雨，路看不清，不知道今晚有没有星星。看着那最后一颗烟花或消失天际，提醒我有些话不说，一切会不会太晚？我就是一直这样的喜欢你，在无眠的寒夜，告别的季节，拼命再勇敢一些，我们会一天长长的走下去，答案的秘密，无解的问题，都变成了最简单的一句，谢谢你。சீனியர், நான் டயர்டாக தான் இருக்கேன். ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த வருஷத்தை ரிப்பீட் பண்ணுங்கிறது நானா எடுத்த முடிவு. இதுல நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. சோ இந்த கஷ்டம் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன் சீனியர். என்னோட பயம் என்ன தெரியுமா? இப்ப நான் எடுத்திருக்க இந்த முடிவு சரியாங்கிறது மட்டும்தான். இங்க பாரு, மத்தவங்களோட கம்பேர் பண்ணா நீ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். ஆனா இது பத்தாது. நான் ஃபாலோ பண்ற ஆளை கம்பேர் பண்ணும்போது என் லைஃப் ரொம்ப தூரத்துல இருக்கு. அது நெருங்க நான் போராடணும். நீ சொல்றது சிஇஓ பத்தி தானே? ஆமா, அவன்தான். அவன் உண்மையிலேயே நல்லா படிப்பான். நான் ஏன் அவன மாதிரி இல்லைன்னு அடிக்கடி யோசிச்சிருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அவனை நெருங்கணும்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா அவன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். நான் அதை உணர்ந்துட்டேன். எங்க 2 பேருக்குள்ள இருக்க விரிசல் ரொம்ப தூரமா இருக்கு. எனக்கு அவனை எவ்வளவு பிடிக்குங்கிறது விஷயம் இல்ல. நான் என்ன பண்ணாலுமே அவனை மாதிரி ஆக முடியாது. வரப்போற ஒரு நாள் நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. அது என்ன நாள்னா, என்னோட இடத்துல அவன் பக்கத்துல வேற ஒரு பொண்ணு நின்னு பாக்குற நாள். அது நடக்காத. அட்லீஸ்ட் என் காதுக்கு அது வராத. அப்படி என் காதுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது என்ன பாதிக்காத அளவுக்கு நான் இருந்துப்பேன். நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும். கண்டிப்பா உனக்கு நல்ல பதில் வரும். இந்த பாலை குடிச்சிட்டு சீக்கிரம் படுத்து தூங்குமா. தேங்க்யூம்மா. மிட் நைட் ஆயிடுச்சு, கண்ணு முழிக்காதம்மா. மா, கவலைப்படாதீங்க. நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிடுவேன். See you. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்.
நான் டயர்டா தான் இருக்கேன். ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு உனக்கு முதல் நாள்ல உன்னோட யுனிவர்சிட்டி படிப்புக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னை மன்னிச்சிரு. உனக்கு நான் ரொம்பவே கஷ்டம் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. ஹேய் ஹலோ, நான் ஆட்டோமேஷன் குரூப் எப்படி பண்ணணும் தெரியுமா? எனக்கு தெரியாது. நீ சீனியர் தானே? உன்னை மாதிரி நானும் புதுசு. புதுசா? சரி, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஃபேங்க். நான் சியூஏ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்க எல்லாருக்குமே சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கும், அது மனசுக்குள்ள இருக்கும். அதை நீங்க வெளிப்படுத்துங்க. எந்த குறிக்கோளோட இங்க வந்தீங்களோ அதுல கவனம் செலுத்துங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இது இந்த சொல்லி கொடு. சிம்பிளான क्वेश्चन கூட தப்பா எழுதுவ. ஒரு क्वेश्चन தான தப்பா பண்ண, அதுக்கு எப்படி திட்ற? இனி தப்பு பண்ணுன்னு வை, நான் உன்னை முட்டாள்னு கூப்பிடுவேன். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னால இதையும் சரியா பண்ண முடியாது. ஒன்று நல்லா பண்ண எல்லா எக்ஸாம்லயும் 90 எடுக்கலாம். அதுக்கு நீ தப்பு பண்ணாம இருக்கணும். சார் ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. என் பேர் ஜென்ஃபே சார். ரிசர்ச் குரூப்லேருந்து வந்திருக்கேன் சார். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த வெப்சைட்டை நானே கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறீங்களா? அப்படியா? இது ரொம்பவே நல்ல ஐடியா. எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இப்போ கிளாஸுக்கு போ. சரிங்க சார், நான் கிளாஸுக்கு போகிறேன். சிஏ, உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். நீ இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் அட்டன் பண்ண வேண்டாம். உன் ஹோம்ஒர்க்கை பார்த்தேன், அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இந்த வருஷம் நீ லேப்ல கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டா போதும். நீ அங்க சீனியரா இருந்துரு. அப்படியா? ஆனா என் ப்ராஜெக்ட் இன்னும் முடியல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. சரி சார், நீங்க கவலைப்படாதீங்க. அதே நேரத்தில் உன்னோட ஸ்டடீஸ்லயும் கவனமா இரு. ஆமா, உனக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு. கரெக்டா பயன்படுத்து, நீ எங்கேயோ போயிடுவ. கண்டிப்பா சார். செய்வே ரொம்ப பிஸியா இருக்கியா? நான் என்ன ஆசைப்படுறேன்னா, ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான் தான். நம்ம அப்படி ரோபோட்ஸை யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே கரெக்டாக நடக்கும். நாம் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்போட கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். ஹே, நம்ம கிளாஸ்ல இவ்ளோ அழகான ஒரு பையனா? அவன் கிளாஸ் 1 வெளியூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து இங்க சேர்ந்திருக்கான். நல்லா படிக்கிற பையன். நான் இதோட முடிச்சிடல. நமக்கு இன்னும் நிறைய நிறைய ரிசர்ச் தேவைப்படுது. நீ வேணா பாரு, இவனை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். ஆரம்பிச்சிட்டியா? தேங்க்யூ. ஸ்டேடியத்தை ஆரம்பிச்சிட்ட. உனக்கு பார்க்கணும்னு இருந்தா போய் பாரு. என் மெசேஜ்க்கு சரியா ரிப்ளை கூட பண்ணல. அவ்வளோ பிஸியா இருக்கான். எவ்வளோ பிஸியா வேணா இருக்கட்டும், நீ எப்பவும் போல அவன்கிட்ட பேசு.
அதை விட்டு தள்ள, எனக்குமே டைம் இல்லை. நேஷனல் டே பிரேக் வருதுல, வருதுதான். இப்போதைக்கு என்ன? என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? அந்த பிரேக்ல கிளம்பி அவனை போய் பார்த்துட்டு வா. அங்க போய் நின்னு அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடு. சர்ப்ரைஸா? இங்க ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு? ஏய் ஹலோ. ஹலோ. என் பேரு ஜிங்லுஃபி. நான் கிளாஸ் 5 கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப யோசிக்காத. நீ ரிசர்ச் குரூப் எலெக்ஷனில் லாஸ்ட் டைம் பேசினது கேட்டேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எனக்கு ஸ்டடீஸில் சில டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் உங்ககிட்ட கேட்டுக்கலாமா? சாரி, இன்னைக்கு ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை. ஏய் பாருங்க, இதுதான் நம்ம லெபார்டரி. சீனால இருக்கிறதுலயே எக்யூப்மெண்ட் வைஸ், டெக்னாலஜி வைஸ் இதுதான் ரொம்பவே பெருசுன்னு சொல்லலாம். இது உண்மையிலேயே இங்க நிறைய அட்வான்ஸ்டு மிஷின்லாம் இருக்கு. செம்மையா இருக்கு. ஹலோ சார். ஹேய் சுயே, வா 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 வா. சாரி சார், லேட் ஆயிடுச்சு. தப்பான இடத்துக்கு போயிட்டாத்தா. உங்க எல்லாருக்கும் இவனை அறிமுகப்படுத்துறேன். இவன் பேரு சிஏ. ஃப்ரெஷ்மேன் குரூப்புக்கு இவன் தான் டிபார்ட்மெண்ட் லீடர். ஏதாவது வேணும்னா இவனை காண்டாக்ட் பண்ணுங்க. டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். சரி, நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மச்சான், அதை பார்த்தியா? நல்லா இருக்கு. எதுவும் தொடாதடா. சொல்லுங்க சீனியர். லேபரேட்டரி சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராஜெக்டும் கம்ப்யூட்டர்ல இருக்கு. சரியா? இதெல்லாம் நீயே பாத்துக்க. நான் கிளம்புறேன். இங்க நல்லா படிக்கிற பசங்களுக்கு மரியாதை ரொம்ப கம்மி. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஜீனியஸான ஸ்டூடெண்ட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாயிடும். அதான் வந்தேன். உண்மையை சொன்னா நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அழகா இருக்க ஒரு பையன் இவ்வளோ ஸ்மார்ட்டா இருப்பான்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு ரோபோட்டை தயாரிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கு. சரி, இது எதுக்குன்னு சொல்ல. ஏய், உனதான் லேப்ல எதையும் தொடாத. சிஏ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃப்ரெஷ்மேன் குரூப்புக்கு லீடர் ஆயிட்ட. நீ ஸ்டேஜில் பேசினது கேட்டேன். சான்ஸே இல்லை. தேங்க்யூ. நம்ம ஃப்யூச்சரில் நிறைய பேச வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. ஏய், இங்க வந்து பாருங்க. இது நம்ம ஸ்கூலோட ஆன்லைன் பேஜ் தானே? ஆமா. பாத்தியா? என்ன எழுதிருக்காங்கன்னு பாத்தியா? இது எதுக்கு இங்க ஓபன் ஆயிருக்கு? அவரோட பையன் இவன் தான். அவரோட பையனா? அகாடமிக் ஃப்ராட் பண்ணதுனால மிஸ்டர் மேயா குற்றவாளியை ஏத்துக்கிறோமா? அவரோட பையன் இப்போ ஹை ஸ்கூல்ல சேர்ந்திருக்கான். என்ன இதெல்லாம்? யார் இப்படி பண்ணது? நல்லா பாருங்க. என்னாச்சு உனக்கு? நீ கோவமா இருக்கியா? ஆமா, அவரோட பையனே தான். நல்லா பாருங்க. என்கிட்ட நல்லா பேசுற, இப்படி ஒரு கேவலமான வேலையும் பார்க்குற. நல்ல வேலை, இப்பயே உன்னோட குணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோனை வச்சு இங்க இருக்க மொத்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கும் தெரியும். இங்க பாரு, உங்க அப்பா ஒன்றும் நல்லவர் கிடையாதே. அது எல்லாருக்கும் தெரியட்டும். எதை மறைக்க பார்க்குற? அப்பா எப்படியோ உள்ளேயும் அப்படிதானே இருப்பான். என்ன உண்மை தானே? பேசிட்டியா? பேசிட்டேனே. ஏன், என்ன பண்ணுவேன்? அடிப்பியாடா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருக்க? விட்றா. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? ஏய், எப்படி நடந்துக்கறாங்க? ரொம்ப மோசமா பண்றாங்க. ச்சே. உனக்கு ஒன்றும் ஆகலையே?
என் கால் சுளுக்கு பிடிச்சிச்சு. உன்னாலதான் நான் இப்படி கீழே விழுந்து கிடக்குறேன். எனக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டியா? ஏன் நிக்கிற? வா, எனக்கு கால் வலிக்குது. நான் இனி படிப்புல கவனம் செலுத்த போறேன். நான் எப்பவுமே உன் கூட பேச போறதில்ல. இதுக்கப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்படாம படிப்புல கவனம் செலுத்தணும். கிட்டத்தட்ட நானும் அவனும் வேற வேற பாதையில போயாச்சு. நான் எல்லாருக்கும் குட் பை சொல்லி ஆகணும். இது பிரிவுக்கான நேரம்தான். இனி எல்லாரும் பழையபடி ஒன்னா சேருவோமான்னு தெரியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கணும்.在忙碌的日子里想你，你那里天气？天晴或下雨，无法触及的距离，反而让想念累积。我都很好，不用担心。最远的幸福在哪里？还要等候几晚朝夕。握紧的手心里是否也有感应？最远的幸福有多近？也许一生才能企及。在我的心里早有你姓名。இப்ப நாம 2012 டிசம்பர் 21 நெருங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மயான் கல்ச்சர்ஸ் டூம்ஸ்டே. இந்த நாள்ல நாம எல்லாருமே உலகத்தை விட்டு மறைஞ்சு போய் நமக்கு பிடிச்ச ஆளுங்களோட சந்தோஷமா இருந்துக்கலாம். இந்த டூம்ஸ்டேல நீ யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு செய்யே. எனக்கு என்ன தோணுதுன்னா படங்கள்ல வர மாதிரி நடக்கும்னு தோணுது. எர்த்குவேக், சுனாமி, எரிமலை தாக்குதல், இந்த மாதிரி. டிசம்பர் 21, 2012
அந்த நாள் உண்மையிலேயே நமக்கு அதிசயத்தை நிகழ்த்தோம்னா என்னோட ஆசையெல்லாம் வான வேடிக்கைகளை பார்த்துக்கிட்டு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கணும். அதுவே அழகா இருக்கும்.我就是一直这样的喜欢你，在无眠的寒夜，告别的季节，拼命再勇敢一些，我们会一天一天长长的走下去。答案的秘密，无解的问题，都变成了最简单的一句。谢谢你。秋天会因为谁而放弃了远行，落叶的声音点缀心情，不知道前方有怎样风景。舞台会因为谁而撑起了光影，耀眼的泡沫特别晶莹，不知道完美是不是滤镜。看着那最后一颗烟花或消失天际，提醒我有些话不说，依旧会。இந்த பட்டாசு மூலியமா எனக்கு கிடைச்ச பரிசு கண்டிப்பா அவன் இருக்க இடத்துக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கும். இது என்னோட புது துவக்கமா இருக்கும். நாளைக்கு இந்த நாள் முடியறதுக்குள்ள நான் அவனை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். இது நடக்கதான் போகுதா? செய்யே, வெயிட் பண்ணு, நான் வந்துகிட்டே இருக்கேன்.都变成了最简单的一句谢谢你。சுயுவே, ம் என்னை மன்னிச்சிரு. நான் ஜென்ஃபை கூட சேர்ந்து படிக்க போகிறேன். சரி, ஓகே. குட் லக். ம். சீனியர், நடக்கிறத பாத்தீங்களா? ஆமாம். எதுக்காக அவன் உன்கிட்ட இருந்து பசங்க எல்லாரையும் பிரிக்கணும்னு பார்க்கறான்? நம்ம ப்ராஜெக்ட் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ். அதில் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். நம்ம எதையுமே கண்டுக்காம முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். கவனம் வேற எங்கேயாவது போச்சு, மார்க்கும் போயிடும். அவ ஆல்ரெடி படிப்புல வீக்கு. இப்போ இதில் அவன் கூட வேற சேர்ந்துருக்காளா? அவ்வளோதான். வீடு பட்டு திருந்துட்டோம். சில பேர்லாம் சொல்லி திருந்தவே மாட்டாங்க. பொண்ணுங்களாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? அதெல்லாம் விட்டு தள்ளுறா. நீ அவங்கள பற்றி கவலைப்படுற. இதனால தான் நீ இந்த மாதிரி இருக்க தெரியுமா? ரொம்ப தியாகம் பண்ற. இதை பாரு, உனக்கு தெரியாது. நீ தனிமையை விரும்புறவன்ல, யாருக்கிட்டையும் பேச மாட்ட. மற்றவங்களா பேச வந்தாலும் இக்னோர் பண்ணிடுவ. இப்படியே பண்ணா பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைக்கிற. எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் அவங்க விருப்பம். ஆமாம். இப்போ நீ அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாக இருப்பேன்னு சொல்ல வர தானே? அப்படிலாம் இல்லையே. இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். என்ன நம்பு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பல விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஐயா, 5 மணி நேரம் நீ தூங்கு. இதில் என்னெல்லாம் உள்ள இழுக்காத. ஏன்? என்னை பார்த்தா டயர்டாக இருக்க மாதிரியா இருக்கு? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். இங்க பாரு, இதை கேள. 2 நாளா லேபுக்கு நிறைய பட்டாம்பூச்சிங்க வந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட நான் அதுங்க கிட்ட போய் பேசினதே இல்லை. வெளியே இருக்கிற பொண்ணுங்கள தான் சொல்றேன். மிஸ் பண்ணிட போறேன். அப்புறம் என் வாழ்க்கையே போயிடும். பொண்ணுங்க தினம் தினம் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்கடா. சரி போ. ரொம்ப தேங்க்ஸ் பா. வரேன்.
என்கிட்ட சிஇஓட புது நம்பர் இல்ல, உன்னால முடிஞ்சா கொடு. நான் இன்னும் அவனை பார்க்கவே இல்லடி. இவ்வளோ நேரம் தேடிட்டு தான் இருந்தேன். ஐயோ இதெல்லாம் ரொம்ப மோசம். எல்லா பட்டாம்பூச்சியும் எங்க போச்சு? பறந்துருச்சா? என்ன ஒரு பட்டாம்பூச்சி இருக்கே, போய் பேசு. தேங்க்யூ பிரதர். ஏய் கண்ணாடி, ஒரு நிமிஷம். என்ன? போய் என்னன்னு பேசுவ? எனக்கு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, அதை என்கிட்ட கொடுங்க, கிளம்புங்க. இந்தா இத போட்டுட்டு போய் பேசு. முதல்ல அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கணும், அப்புறம் நீ வாலண்டியர்னு சொல்லி பேசு. அப்படியே என் மனசுல இருக்கிறதையும் சொல்லு. போதுண்டா, பேச்சு குறைச்சிட்டு போய் ஆக்டிவிட்டில இறங்கு. வெற்றி நமதே. பாப்பா, என்னம்மா தனியா நிக்கிற? நீ தொலைஞ்சிட கூடாது. கேர்ள்ஸ் டோர்மிட்டரிக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். லக்கேஜ் கொடுக்குறியா? நான் கேர்ள்ஸ் டார்மெட்ரிக்கு போக வேண்டாம், பாய்ஸ் டார்மெட்ரிக்கு போகணும். என்னம்மா நீ என்ன ஒரு திருட மாதிரியே பார்த்துட்டு இருக்க? பேஜ பாத்தியா? நான் ஒரு வாலண்டியர், ஜூனியர் ஸ்டூடெண்ட்க்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். குடு. தேவையில்லை சீனியர். குடு. ஐயோ அதெல்லாம் தேவையில்லை. என்ன சொல்றல? ஏய் குட்டி, கையடா யோக்கிய ராஸ்கல். யாரா நீ வாலண்டியர் பேஜ் மாட்டிக்கிட்டு பொண்ணுங்க கிட்ட செல்மிஷம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த பேட்ச் வந்து காரணத்தை வச்சு பொண்ணுங்க கிட்ட வழியறதுக்கு பாக்குறீங்க. பொறிக்கு பசங்க, இந்த மாதிரி பொறிக்கு பசங்க இந்த இடத்துல நிறைய இருக்கானுங்க. இவனுங்களை விட உன்னை நான் பாத்துக்கிறேன். ஏய் பாப்பா, ஒரு நிமிஷம், உன் கண்ணு நோண்டிடுவேன். ஓடுறா இங்க இருந்த. ப்ளீஸ் விடுங்க. பாப்பா நில்லுமா, நான் போய்க்கிறேன், விடுங்க. நான் வரேன். எனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம். பயப்படாத. சிஇஓ நல்லா படிக்கவும் செய்யறான், நல்ல கேரக்டராவும் இருக்கான். ஆனா அவன் ஏன் அப்படி பண்றானே தெரியல. அவன் செய்யறத நம்மளால ஏத்துக்கவே முடியல. வேற என்ன காரணமா இருக்க போகுது? இவ லீடரா வந்தது அவனுக்கு பிடிக்கல. கண்டிப்பா அதான் காரணமா இருக்கும். ஏய் நில்லு நில்லு நில்லு. இதே பசங்களோட டாமிட்டரி, பொண்ணுங்க அலௌட் கிடையாது. எனக்கு தெரியும் ஆண்டி, நான் ஒருத்தனை பார்க்க வந்திருக்கேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. விடுங்க, ஒரு போக 2 கூடாது, நிமிஷம் தான் அதெல்லாம் பார்த்துட்டு முடியாது. போடுறேன். போ. இப்படியே பண்ணா செக்யூரிட்டி கிட்ட சொல்லிடுவேன். நீ எங்க இருக்க? உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். இங்க பாரு, பாய்ஸ் டாமிட்டரியில நடக்கிற கூத்து தெரியுமா? அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு எப்படி எல்லாம் கத்திட்டு இருக்கான்னு பாரு, செம்மையா இருக்கு. என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த ஒரு ரகசியம், இவ்வளவு நாளா அதை வெளியே எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அது கண்டிப்பா வெளியே வரும்னு எனக்கு தெரியும். நான் இன்னும் எதையுமே மறந்து போகல. நான் உணர்ந்துட்டேன், ஒரு உண்மையான அன்பை நான் இழக்க விரும்பல. I'm not the one who doesn't want to fall in love that we could have. I'm just the one who doesn't நீ எங்க இருக்க? ஏய் ஷியான், You gotta stay in the light, alright. I'm gonna be another side. Has been a long day, haven't found you. You're gonna stay in the light, alright. I'm gonna be another side. Has been a long day, haven't heard from you, and I've been waiting too.
சீவே, உன்னை பார்த்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் ஃபோன் கால்க்கும் மெசேஜுக்கும் நீ ரிப்ளை பண்ணல. இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டேன், உங்ககிட்ட சொல்லலை. நான் இங்க வந்ததே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான். என்னன்னு சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கும் என்ன பிடிக்குமா? இங்க பாரு, இப்ப இதுக்கெல்லாம் என்கிட்ட சுத்தமா டைம் இல்லை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பி போ. போய் நல்லா படி, தயவு செஞ்சு திரும்பி வராத. வாக்கிங் எக்ஸாம் சேர்ந்து எழுதலாம்னு சொன்னோம். எவ்வளவு தூரம் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா நீ இப்பவே நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப அது ரொம்ப முக்கியமா? பதில் சொல்லு. இங்க பாரு, இப்ப அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துருச்சு. அதுக்கு என்ன இப்ப? இங்க பாரு, எனக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஹலோ, ரூம் நம்பர் 318, பெட் 2ல இருக்க பேஷண்ட்டுக்கு பில் பே பண்ணியாச்சா? ஒரு நிமிஷம். ரூம் நம்பர் 318 பெட் 2 தானே? ஆமாம். இன்னும் இல்லை. அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பரா நீங்கள்? ப்ளீஸ் சீக்கிரம் பே பண்ணுங்க, டிலே பண்ணாதீங்க. ஆ சரிங்க. ஹலோ, சீவே, நீ எங்கப்பா இருக்க? உன்னோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. என்னாச்சுமா? இப்போ என்னால என் குடும்பத்தை கூட சரியா பார்த்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவ கூட இருக்க முடியும்?
ஹலோப்பா. என் பொண்ணை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. அவ சொன்ன மாதிரியே செஞ்சு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஆயிட்டா. என்னம்மா இடம்லாம் எப்படி இருக்கு? காலையில இருந்து சுத்திக்கிட்டே தான்ப்பா இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சரி சரி இருமா, அம்மா பேசுறமா. ஹலோ அம்மாடி, டார்மிட்டரிக்கு போயிட்டியாமா? இல்லம்மா, நான் இன்னும் போகல. ஏண்டா டைம் என்ன ஆகுது, இன்னும் போகலன்னு சொல்ற? டைம் ஏன் வேஸ்ட் பண்ற? ஏன் ஊரை சுத்திக்கிட்டு இருக்க? சரிம்மா, நான் போறேன். நைட்டு கூப்பிடுறேன். நான் வைக்கிறேன். சரி சரி, எனக்கு போட்டோஸ் அனுப்பி வை. நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு புரியுதுமா. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. சரி, நான் அப்புறம் பேசுறேன். சரி, அதனா சொல்லு. சரி, நீங்க பாருங்க. நம்ம அப்புறம் பேசலாம். வச்சிடுறேன். அவரை கேட்டேன்னு சொல்லுங்க. சரியா? யார் அது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கோல்ட் மெடலிஸ்ட்னு சொன்னாங்களே, அது நீதானா? ஓகேமா. இங்க பாருங்க, இந்த பொண்ணு வந்துட்டா. இப்பதானே நம்ம இவளை பத்தி பேசிட்டு இருந்தோம். வந்துட்டா பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது. நீ வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரபலமாயிட்ட. வந்து உட்காரு. இல்ல, நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீ முதல்ல வந்து உட்காரு. என்னோட பேரு வந்து ஃபெங். என்னோட பேர் ஷியான். ஹலோ. அப்புறம் இவ பேரு ஜியோ. அப்புறம் இவ பேரு ஷாஷா. ஆமா, நான் உன்னை ஒரு பையன் கூட பார்த்தேனே. அவனை தேடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டையே சுத்தனன்னு கேள்விப்பட்டோம். அவனும் இங்க பாப்புலர் தான். ஆனா நான் கேள்விப்பட்டதில்ல. நீ கேள்விப்படாத வரைக்கும் சந்தோஷம். நான் வேண்டிய இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அந்த டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேரு ஜெங்ஃபே, அப்புறம் இன்னொருத்தன் உன்னோட ஆள் தான். அந்த ஜெங்ஃபேயை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ சொல்ற அந்த சியூஏ பத்தி நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. ஐயோ, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். ஆனா இவங்க 2 பேரும் வேற வேற திசையில இருப்பாங்க. ஒருத்தன் நெருப்பு மாதிரி, இன்னொருத்தன் ஐஸ் மாதிரி. ஐயோ, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த ரோபோட் எனக்கு தெரியும். நாளைக்கு ரோபோட் காம்படிஷன் செரிமனி நடக்குது. அதுல ஜெங்ஃபை ஜெயிப்பானான்னு தெரியல, ஆனா சியூஏ ஜெயிப்பான். சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. அவ அப்படிதான். பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க நான் உங்க கூட தான் இருக்கணுமா? ஸ்டார்ட் பண்ணு. உலகத்தின் முடிவு.
நாளும் நல்லா இருக்கு, கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்க வந்தாச்சு. இங்க புதுசா வந்திருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வரவேற்கிறேன். இங்க நிறைய பேர் இருக்கீங்க. யுனிவர்சிட்டிக்கு பல கனவுகளோட எல்லாரும் வந்திருப்பீங்க. இந்த யுனிவர்சிட்டி உங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்யும். ஹாக்கிங் யூனிவர்சிட்டியை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுக்குன்னு பெரிய வரலாறு இருக்கு, அது இந்த நாட்டுக்கே தெரியும். இந்த யூனிவர்சிட்டியில சேரணுங்கிறது பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கனவாவே இருக்கு. நிறைய பேருக்கு அது நிறைவேறி இருக்கு. இன்னும் பல பேர் அதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்க. அது ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த சூழ்நிலை உங்க எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்குப்பா. அதுக்கான முயற்சி நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஈடுபடணும். ஸ்டூடண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் யுனிவர்சிட்டி சார்பா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க எல்லாரும் நீ எதையும் நினைச்சிட்டு இருக்காத. என்ன சந்தேகமா இருந்தாலும் எப்பவுமே முதல்ல அவளா வரப்பாரு. இதுக்கப்புறம் இங்க அடிக்கடி வந்துட்டு இருக்காத. நான் நல்லதா இருக்கேன். மேற்கொள்வாங்க. எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் 100% ரிசல்ட் கொடுக்கணும். நீ வந்துட்டியாப்பா? அது ஸ்டூடண்ட்ஸ் உங்க கையில தான் இருக்கு. நீ எங்க போயிட்ட? தொலைஞ்சிட்டியோன்னு நினைச்சிட்டேன். என்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதா? அம்மா போய் பில்லு கட்டிட்டீங்களாமா? ஆமாப்பா, காட்டிட்டேன். கட்டாம இருப்போம்மா. என்ன நீ இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் பாத்துக்கிறேன், விட. நீ எங்களை பத்தி கவலைப்படாத. உன் படிப்புல கவனம் செலுத்த. சீக்கிரம் கோர்ஸை முடிச்சு அப்ராட் போற வழிய பாரு. அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு உன் ப்ரொஃபஸர் எங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஆனா அதை பத்தி நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலமா. அப்பா குணமாகட்டும், அதுக்கப்புறமா மிச்சத்தெல்லாம் யோசிக்கலாம். சரி, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு போறேன். ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்கம்மா. சரி, இன்னைக்கு நைட்டு நீ வருவியா? இல்லம்மா, எனக்கு 2 நாளைக்கு வேலை இருக்கு. நான் வீக்கெண்டுக்கு வரேன். படிக்கவே உனக்கு டைம் சரியா இருக்கும். இதுல மத்த வேலைகள் வேற. டைமுக்கு சாப்பிடுன்னு. நான் பாத்துக்கிறேம்மா. போயிட்டு வரேன். நேரத்துக்கு சாப்பிடு. பார்த்து போ. Dear students, இதுதான் ரோபோட் contest 2012. Representatives ரெஸ்பெக்டோட மேடைக்கு அழைக்கிறேன். Please welcome Lee Ming Ho, Liu Zhenhui. The first prize goes to Automation Department சேர்ந்த representative Mr. Shang Fei. இவங்களோட சேர்த்து ப்ரொஃபசர் ஏவியை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க சார். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு போய் அவார்டு வாங்குறான். இதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேற. எதுக்கு நீ பொறாம பண்ற? ஐயோ, பொறாமலாம் படிக்கிறவனுக்குலாம் வரணும். எனக்கெல்லாம் வராதுப்பா. சரி, ஓகே, முடிஞ்சிடுச்சு, வா போலாம். அனௌன்ஸ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சது. இங்க வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ அமைதியா எல்லாரும் கிளம்பலாம். சீனியர், ஒரு நிமிஷம். ஜூனியர், எனக்கு பேசலாம் டைம் இல்லை. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்க கிளாஸ்மேட் சிஏ பத்தி கேட்க வந்திருக்கேன். அவனை தேடி வந்த பொண்ணு நான் தான். அது நீதானா? நானும் உன்னதான் தேடிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான், இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஒரு நல்ல பையன் கூட பழகு. இவனை விட்டுரு.窗外晚风轻轻划过发梢，涂进你的微笑，好像习惯躲进你的怀抱，不经意扬起嘴角，很奇妙的味道，浪漫在发酵，依偎在你的